சிவாய நம. தைப்பூசத்தின் போது பழனி முருகன் கோவிலில் மட்டும் எதற்காக பாத யாத்திரை செல்கிறார்கள் தெரியுமா? பழனி முருகன் கோவிலுக்கே உரிய தனி சிறப்பில் ஒன்று பாத யாத்திரை செல்வது. வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து தைப்பூச திருநாளின் போது பழனி பாத யாத்திரை செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். சிலர் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் தேர் இழுத்தும் பால் காவடி தூக்கியும் செல்வது வழக்கம். எதற்காக பழனி முருகன் கோவிலுக்கு மட்டும் தைப்பூச திருவிழாவின் போது பாத யாத்திரை செல்கிறார்கள்? அதற்கு அப்படி என்ன தனி சிறப்பு? பழனிக்கு பாத யாத்திரை செல்வதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய தெரியாத விஷயங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? தைப்பூச திருவிழா நடக்கும்போது மிக முக்கியமான வேண்டுதலாக பக்தர்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, காவடி எடுத்து பால் குடம் தூக்கியும் பாத யாத்திரமாக நடந்து வர்றது தான் இதோட தனி சிறப்பு. இந்த 2 வேண்டுதலுமே உருவான தலம் இந்த பழனிமலை. அதனால தான் தைப்பூச திருவிழா பழனிமலையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. வருஷமாக தைப்பூச திருவிழாவின் போது கூட்டமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழ்நாடு, கேரளா, அதில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து வந்து கூட தன்னோட சொந்த ஊரில் தங்கி இருந்து அந்த ஊர்லேருந்து பழனிக்கு பாத யாத்திரம் வர்றவங்க நிறைய பேர், லட்சம் மக்கள் இருக்காங்க. சரி, தைப்பூசம் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? தை மாதம் ஆரம்பிச்சிட்டாவே நிறைய பேர் தை மாதம் முதல் நாளில் இருந்தே வந்து தைப்பூசத்துக்காக விரதத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கார்த்திகை மார்கழி மாதத்தில் இருந்தேவும் இந்த ஒரு மண்டல விரதம் சொல்லுவாங்கள்ல, 48 நாள் விரதத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. சிலர் 21 நாள் விரதம், சிலர் 11 நாள் விரதம், இல்லை இவ்வளோ நாள் இருக்க முடியாது அப்படின்றவங்க தைப்பூசத்துக்கு முன்னாடி 6 நாள் விரதம், 3 நாள் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு மண்டல விரதம் 48 நாள் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாலை போட்டுப்பாங்க, கையில் காப்பு கட்டுப்பாங்க, காலில் செருப்பு எதுவுமே போடாமல் கடுமையான விரதம் இருக்கிற முருக பக்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க. நோய் தீர்றதுக்கு, திருமண தடை அகல்றதுக்கு, குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு, வியாபாரம் செழிக்கிறதுக்கு, குடும்ப பிரச்சனைகள் தீர்றதுக்கு, சொத்து வழக்கு பிரச்சனை தீர்றதுக்கு, சகல சௌபாகியங்களும் கிடைக்கிறதுக்கு, ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுதல்களை வச்சு பக்தர்கள் பாத யாத்திரையாக வர்றாங்க. சரி, அடுத்தபடியாக பாத யாத்திரை அப்படின்ற ஒரு விஷயம் எதற்காக தொடங்கப்பட்டது, யாரால தொடங்கப்பட்டது அப்படின்றத பார்க்கலாமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி பழனிமலை முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து வந்து முருகபெருமான வழிபடலாம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டு வந்தவங்க யாரு அப்படின்னா, நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். அவங்க ஆண் பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து சேர்ந்து பாத யாத்திரையாக காவடி எடுத்து பால்குடம் தூக்கி பழனிமலை நோக்கி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வரும்போது முருகபெருமான் நம்மளுக்கு கூடவே வழித்துணையாக கூடவே வருவார் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. அதனால தான் இவங்க முருகபெருமானை தன்னோட குலதெய்வமாக நினச்சி இப்போ வரையுமே வழிபட்டுட்டு இருக்காங்க. சரி, பாத யாத்திரை வரும். ஆனால் பாத யாத்திரை வரும்போது காவடி தூக்கிட்டு வர்றாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு புராண கதையே இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா? இடும்பன் முருகபெருமான் கிட்ட வரம் கேட்கும்போது, நான் மலையை காவடியாக சுமந்து வந்தது போல் உன்னை தேடி காவடி சுமந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரத்தை தந்தருள வேண்டும் அப்படின்னு இடும்பன் முருகபெருமான் கிட்ட வரமாக கேட்டிருக்காரு. அதை முருகபெருமானும் வரமாக கொடுத்துருக்காரு. அதனால தான் காவடி தூக்கி பாத யாத்திரையாக வரக்கூடிய தன்னோட பக்தர்களுக்கு முருகபெருமான் இப்போ வரையும் வேண்டக்கூடிய வேண்டுதலை வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சரிங்க, தைப்பூச விரதம் இருக்க நினைப்பவர்கள் 48 நாள் 21 நாள் விரதம் இருக்க முடியலை, என்ன செய்யலாம்? என்ன செய்தால் முருகபெருமானோட அருளை நம்மளால் பெற முடியும்? முருகபெருமானோட முழு அருளை பெறுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? முருகபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த தைப்பூச விரதம். முருகபெருமானுக்கு நீண்ட நாள் தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடிய விரதமும் இதே தைப்பூச விரதம். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம் கூட நம்ம 7 நாள் தான் இருப்போம். ஆனால் இந்த தைப்பூச விரதம் 48 நாள் ஒரு மண்டல விரதம் இருப்பாங்க. ஏன் இந்த நாளை மட்டும் மக்கள் பெருவிழாவாக கொண்டாடுறாங்க தெரியுமா? பங்குனி, உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கிருத்திகை பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விரத நாட்கள் முருகபெருமானுக்கு இருக்குது. மாதந்தோறும் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, கிருத்திகை விரதம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நிறைய விரத நாட்கள் முருகபெருமானுக்கு இருந்தாலும்
இந்த தைப்பூச விரதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நாளில் தான், அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த நாளை தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் தான் முருகபெருமான் பார்வதி தேவிக்கிட்ட இருந்து சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு வேலை வாங்கின நாள் அப்படின்னு சொல்லப்படுது. முருகபெருமானோட அவதார நோக்கமே சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு மக்களையும் தேவர்களையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான். அதனால தான் சிவபெருமான் தன்னோட நெற்றி கண்ணிலிருந்து முருகபெருமானை உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் பார்வதி தேவி தன்னோட முழு சக்திகளையும் ஒன்றிணைத்து வேலாக மாற்றி, அதாவது ஞான வேலாக மாற்றி அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அந்த ஞான வேலை முருகபெருமானுக்கு கொடுத்தாங்க. முருகபெருமானுக்கு அந்த வேலை கொடுத்த அற்புதமான திருநாள் தான் இந்த தைப்பூசம். அதனால தான் தைப்பூசம் அன்னைக்கு வேல் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. இந்த 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க அந்த தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டு வாசலை தெளித்து கோலம் போட்டுடுங்க. வீட்டில் உங்ககிட்ட படமாக இருந்ததுன்னா, முருகனோட படமாக இருந்தது அப்படின்னா நல்லா பன்னீர் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி மலர்களால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை என்கிட்ட விக்கிரகம் இருக்குது, வேல் இருக்குது அப்படின்னா அழகாக 3, 5, 7 அப்படின்ற அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம், பால் பாயாசம், சக்கரை பொங்கல், இல்லை அப்படின்னா பாலில் நாட்டு சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு மட்டும் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அவர் முன்னாடி சட்கோண கோலம் போட்டு சரவணபவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி ஒவ்வொரு அக்ஷரங்கள் மீதும் நெய் விளக்கோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுக்கோங்க. அவர் முன்னாடி உட்காந்து வேல்மாறல், திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி அப்படின்ற பாடல்களை பாராயணம் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா அதுக்கான தனி திருப்புகள் இருக்குது, அதை நீங்கள் பாடலாம். இல்லை அப்படின்னா தொழில் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கான திருப்புகள், தனித்தனி திருப்புகள் அருணகிரிநாதர் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் பாடி பாராயணம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு உங்களோட கைகளில் பூக்களை வச்சு உங்களோட வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி பூவை முருகனோட திருப்பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இறுதியாக மங்களாரத்தி காமிச்சு முருகபெருமான மனதார வழிபடுங்க. அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு மாலை 6 மணிக்கு மேலே திரும்பவும் இதே மாதிரி பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தது அப்படின்னா முருகனுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. அர்ச்சனைக்கு மலர்கள் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு முருகபெருமான கண்ணிறைவாக பார்த்து உங்களோட வேண்டுதலை அங்கேயும் முருகபெருமானோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். 48 நாள் விரதம் இருக்க முடியலை அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு நாள் தைப்பூசம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக 48 நாள் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு முருகபெருமானா ரொம்ப பிடிக்குமா, நீங்கள் முருக பக்தரா, அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.